பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த துதி ஸ்தோத்திர ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொரு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, இந்த நாளில் உம்மை துதிக்க வந்திருக்கின்ற எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஆண்டவரே. இந்த நாளில் கூட உம்மை துதித்து பாடுகிறோம். உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் செய்ய வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய தூய பிரசனத்தினால எங்களை நிரப்புங்க. உம்முடைய கிருபை எங்களை தாங்க. எங்கள் இல்லத்தை உம்முடைய துதியினாலே நிரப்புங்க. எங்கள் உள்ளத்தை உம்முடைய துதியினாலே நிரப்புங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரை துதிக்க நாம் இருக்கிறோம். அவருடைய கிருபை மேலானது. அவருடைய கிருபை நம்மை வழிநடத்தி இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. கடந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மை கிருபையாக பாதுகாத்து எல்லா நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை விலக்கி அவர் வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தமிழகத்திலும் அதே போல இந்திய தேசத்திலும் இன்றைக்கு அநேக இடங்களிலே கொரோனா என்கின்ற அந்த விஷக்கிருமிகள், அந்த வைரஸ் குறைந்து வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் ரெட் ஜோனில் இருந்த நம்முடைய திருநெல்வேலியும் கூட இந்த நாட்களில் ஆரஞ்ச் ஜோனுக்குள்ளே கடந்து வந்துள்ளது. நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற எல்லா விதமான மாவட்டங்களும் அது கிரீன் ஜோனுக்குள்ளாக கடந்து வருவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்திய தேசம் முழுவதும் கிரீன் ஜோனுக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாள் வரைக்கும் நாம் உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஆண்டவரை நினைத்து நாம் துதித்து பாடுவோமா? வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை என்கின்ற பாடலை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதித்து நாம் பாடுவோம். நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, ஒரு மூடி கூட கருகாமல் புகை கூட அறையாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, ஒரு மூடி கூட கருகாமல் புகை கூட அறையாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. நல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே,
நசுங்கினால் தூங்காமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கின நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கினால் தூங்காமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லுயா, அல்லே அல்லே லுயா, அல்லே அல்லே லுயா, அல்லே அல்லே லுயா. நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லுயா, 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 அல்லே அல்லே லுயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை மேலானது, உங்களுடைய கிருபை மேலானது, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுவோம். அவருடைய கிருபை மேலானது, நம்முடைய ஜீவனை பார்க்கலாம் அவருடைய கிருபை மேலானது. ஆண்டவர் கிருபையாக நம்மை தாங்கி ஏந்தி தப்பித்து சுமந்து வழி நடத்தினாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி 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 தகப்பனேன்னு சொல்லுவோம். அவருடைய கிருபை இல்லாட்டா நம்ம வாழவே முடியாதுங்க. நாம் உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, வீட்டில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நாம் உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. நம்முடைய குடும்பம் இன்றைக்கு இருக்கு அப்படின்னா அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. நம்முடைய கிராமம் இன்றைக்கு இருக்குன்னா அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. நம்முடைய திருச்சபை இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. நம்முடைய இந்திய தேசம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, உடைய கிருபைக்காக நன்றி 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 என்று சொல்லுவோம். அவருடைய கிருபையினால தான் நம்ம நிலை நிற்கிறோம். அவருடைய கிருபை தான் நம்மை தாங்குகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். அவருடைய கிருபை எவ்வளோ பெரிய கிருபை. ஆண்டவரே, எனக்கு ஜீவன் சுகம் பலன் தந்தீங்களே, உங்களுடைய கிருபைக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் நான் வீட்டில் தங்கியிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நீர் என்னை போஷிக்கிறீரே, உங்களுடைய அன்பு எவ்வளோ பெரியது, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுவோம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர். இந்த நாள் வரைக்கும் அவருடைய கிருபையினால நம்ம தாங்கியிருக்கிறாரு. இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய கிருபையில நீங்க என்ன தாங்கியிருக்கிறீங்களோ, உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்லுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னிக்கும் அளவுக்கு உங்களுக்கு கிருபை உண்டு. மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவுக்கு அதிகமாக என்னுடைய பாவங்களை விலக்கி போடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கும் கூட தீங்கான இருதயத்தோடு, தீங்கான சிந்தையோடு, தீங்கான பார்வையோடு, தீங்கான பேச்சோடு, தீங்கான செய்கையோடு, தீங்கான நடக்கையோடு நான் இருந்திருக்கிறேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற இடத்துல இருந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிறாரு. நம்ம ஜெபத்தை அவர் பார்க்கிறாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆலயத்துக்கு 2 பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவரே, பாவியாகி என் மேல கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்தை நோக்கி முகத்தை ஏறெடுத்து பார்க்க கூட துணியாம, ஆண்டவரே, பாவியாகி என் மேல கிருபையாயிரும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவனை மன்னித்தாரு, அவனுடைய ஜெபத்தை கேட்டாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் அதே போல இந்த நேரத்தில் மனத்தாழ்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தை சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் குறையாத அன்பு. பாவி என்று நம்மை தள்ளவே மாட்டார், உன்னை தள்ளவே மாட்டார். அவரிடத்துல வருகிறவர்களை தயவாய் ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய அன்பு என்றைக்கும் மாறாது, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. இந்த நாள் நீங்க கூட அந்த அன்புனால என்னை சேர்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி
ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபம் செய்வோமா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. உன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆண்டவருடைய அன்புக்கு குறைவே இல்லை. நம்மை ரட்சிக்கும்படிக்கு திரளான மன்னிப்பு அவருக்கு உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெருசுப்பா. உங்க அன்பை நினைக்காம நம்ம விட்டு விலகி போயிருக்கிறேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லுவோம். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெருசுப்பா. அப்பா, என்னை நேசித்து இந்த நாள் வரைக்கும் இந்த மரம் இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும்னு சொல்லி எனக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசி உங்களுடைய கிருபையை என் மேல நீங்க வைத்தீங்களே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்க நாமும் கூட அவருடைய அன்பை உணர்ந்து அவருடைய சமூகத்தில் வருவோம். அவரை போல நல்ல தேவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லைங்க. அவரை போல நல்ல தேவன் வேறு யாரும் இல்லை. ஒருவேளை நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்துட்டோம் அப்படின்னா நம்ம பெற்றோர் கூட சில நேரம் நம்ம ஏசி விடுவது உண்டு, நம்மை துரத்தி விடுவது உண்டு, அல்லது நம்ம பேசாமல் இருந்துறது உண்டு. ஆனால் ஆண்டவரை பாருங்க, ஐயோ என் பிள்ளை என்னை பார்த்து வந்துட மாட்டானா, மனம் திருந்திட மாட்டானான்னு சொல்லி அவர் அன்பு நிறைந்தவராக இருக்கிறாரு. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்டுருக்குறோம். விசுவாசத்தோடு சொல்லுவோம், ஆண்டவரே நீர் நல்லவர், என் பாவத்தை மன்னித்திருக்கீங்க, நன்றி, என் பாவத்தின் தோஷத்தை நீங்கள் மன்னித்திருக்கீங்க, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுவோம். அவரை போல நல்ல தேவன் யாரும் இல்லைங்க. அவரை போல நல்ல தேவன் யாரும் இல்லை. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவர், இயேசப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை போல நல்ல தேவன் யாரும் இல்லை. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவர் நோக்கி பாடுவோமா? உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன்
யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை காத்திட யாரும் இல்லையே. ஏசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் இயேசுவே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. 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 அவரை போல நல்ல தேவன் வேற யாருமே இல்லைங்க. அவரை போல நம்ம காத்துக்கிடுறதுக்கு, அவரை போல நம்மை தேற்றுவதற்கு, அவரை போல நம் கண்ணீரை துடைப்பதற்கு, அவரை போல நம்மை விசாரிப்பதற்கு வேற யாருமே இல்லை. அவர் நம்ம விசாரிக்கிறபடினால நம்ம கவலை எல்லாம் அவர் மேல வைத்திடலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பாருன்னு சொல்லியிருக்கு. ஆண்டோடைய சமூகத்தில் இந்த நாள்ல வந்திருக்க நீங்களும் கூட பாரத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களோ, உங்க பாரத்தை இன்னைக்கு கவலை எல்லாத்தையும் ஆண்டோடைய சமூகத்தில் வச்சிருக்க. ஆண்டவரே, அன்னாள் உடைய சமூகத்தில் தன்னுடைய கண்ணீரை ஊற்றி விட்டது போல இன்றைக்கு ஏன் கவலையை கண்ணீரை உடைய சமூகத்தில் ஊற்றிட்டப்பா என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் ஊற்றி விடலாமா? ஆண்டவர் தம்முடைய சமூகத்தில் வந்து கவலைகளை இறக்கி வைக்கிறவங்கள சமாதானத்தோடு போக வைக்கிறார். அன்னாள் அவள் சமாதானத்துடனே புறப்பட்டு போனால் அவள் அதன் பின்பதாக துக்க முகமாய் இருக்கவில்லை. பிரியமானவர்களே, அவள் அதன் பின்பதாக துக்க முகமாய் இருக்கவில்லை. இன்றைக்கு நீங்களும் கூட கவலையோடு இன்னைக்கு வீட்டில் இருக்கலாம். ஆண்டவர் இனி உங்களுக்கு துக்க முகமாக இருக்க விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாட்கள்லையும் கூட உங்களுடைய பிரசனத்தினால என்ன நடப்புங்கன்னு சொல்லி சொல்லுவோம். ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நீ ரொம்ப நல்லவருப்பா, நீங்க என் கூடயே இருக்கணும், என்னை விட்டு நீங்க விலகி போயிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவோம்ப்பா. ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க என் கூடயே இருந்தீங்கன்னா எனக்கு கவலை இல்லை. மற்றபடி ஆண்டவரே எனக்குள்ள கவலை வந்துடுது, துன்பம் வந்துடுது, வேதனை வந்துடுது. ஆனா நீங்க என் கூட இருந்தா சந்தோஷம் தானப்பா, நீங்க என் கூடயே இருங்கன்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுவோமா. என் கூடயே இருங்கப்பா, என்னை விட்டு விலகி போயிடாதீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு நான் பாடுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஈருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. ஈருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையில் நீர் ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவன் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவன் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர்
முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவர் இல்லாட்டா நம்ம இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உங்களுடைய பிரசனத்துக்குள்ளே இருக்கணும், நீங்கள் என் கூடயே இருக்கணுமப்பா. நீங்கள் மோசையோடு கூட இருந்தீங்க, ஆபிரகாமோடு கூட இருந்தீங்க, எலியாவோடு கூட இருந்தீங்க, எலிசாவோடு கூட இருந்தீங்க, என் கூடயே நீங்கள் இருங்கப்பா, என் கூடயே இருங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பாடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வேண்டுதல் செய்வோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிரசனத்திலே நான் வச்சிருங்கப்பா, உம்முடைய பிரசனத்திலிருந்து நான் வெளியில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பம் செய்வோமா? இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு பாதுகாப்பு வேற ஒன்றும் இல்லைப்பா. நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்பா. நாங்கள் எந்த இடங்களுக்கு போனாலும் பாதுகாப்பு இல்லை. மருத்துவமனைக்கு போனாலும் அப்பா, நாங்கள் மற்ற இடங்களுக்கு போனாலும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் உம்முடைய சமூகம் தான் எங்களுக்கு பாதுகாப்புப்பா. உம்முடைய செட்டைகளின் மறைவில் இருக்கிறது தான் எங்களுக்கு பாதுகாப்புப்பா. இந்த நாளிலும் கூட எங்கள் வீட்டை, இந்த கூடாரத்தை அப்பா, இந்த கூடாரத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனம் இந்த கூடாரத்துக்குள்ளே கடந்து வருவதாக. என் வீட்டுக்குள்ள உங்களுடைய பிரசனம் வரட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசனத்துக்குள்ளே நான் தங்கியிருக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய பிரசனம், உங்களுடைய பிரசனம், உங்களுடைய பிரசனத்தை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை சொல்லுவோம். ஆண்டவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருந்தது என்றால் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய பிரசனம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய பிரசனத்திற்குள்ளே மோசே வந்த பொழுது மோசேக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருந்தது. கர்த்தர் மோசேயை தன்னுடைய கரத்தினாலே மூடி பாதுகாத்தார்னு சொல்லியிருக்க. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நாள் உங்களுடைய பிரசனத்திற்குள்ள நான் வந்திருக்கிறேன்ப்பா. அப்பா, என் வீட்டுக்குள்ள பிரசனம் வரட்டும், என்னுடைய பிரசனம் நிரப்பட்டும், என் மனைவியை நிரப்பட்டும், என் கணவரை நிரப்பட்டும், என் பிள்ளையை நிரப்பட்டும், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நிரப்பட்டும், என் எல்லை எங்கிலும் உங்களுடைய பிரசனம் நிறைந்திருக்கட்டும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபம் செய்வோமா? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் என் வீட்டை நிரப்பட்டும், உங்களுடைய பிரசனம் என்ன நிரப்பட்டும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிரப்பட்டும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளிலும் கூட உலகத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? தேவ பிரசனமே இறங்கி வந்திடுதே, தேவ பிரசனமே இறங்கி வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவ பிரசனமே இறங்கி வந்திடுதே, தேவ பிரசனமே இறங்கி வந்திடுதே, தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் எங்கும் நிற்கின்றார், தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் எங்கும் நிற்கிறார், தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவ பிரசனமே இறங்கி வந்திடுதே, தேவ பிரசனமே இறங்கி வந்திடுதே. ஆண்டவரே உடைய பிரசனம் இன்றைக்கு இறங்கி வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய பிரசனம் இந்த மகிமையின் இல்லத்தை அப்பா நிரப்பி இருக்கிறபடினால் நன்றி செலுத்திக்கிறோம். அப்பா உடைய பிரசனம் எங்களை நிரப்பினதற்காக நன்றி செலுத்திக்கிறோம். உடைய பிரசனம் என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிரப்பினதுக்காக நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே உடைய பிரசனம் இன்றைக்கு மகிமையின் பிரசனம் என் வீட்டுக்குள்ள கடந்து வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இருளான எல்லா காரியங்களும் வெளியேறி இன்றைக்கு வெளிச்சம் வீட்டுக்குள்ள வந்ததுக்காக நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரை இன்றைக்கு வரைக்கும் இருந்த துக்கம் அகன்று போய் ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கு வர வைக்கிறேன், உமக்கு நன்றி 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 என்று சொல்லுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு கோடா கோடி நன்றிகள் ஆண்டவரே.
இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல உடைய சமூகத்தை நாம் மகிழ்ந்திருப்பதற்கு, உம்மை துதிப்பதற்கு இந்த வேலையை தந்திரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உடைய தெய்வீக பிரசனத்தால் என்ன நிரப்பி இருக்கிறீங்க. தொடர்ந்து உம்மாலே வழி நடத்தப்பட, தொடர்ந்து உம்மாலே பாதுகாக்கப்பட, தொடர்ந்து உம்மாலே வெற்றி சிறக்க நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோம். இந்த நாள் நீங்க கூட உடைய பிரசனத்துல இருக்கின்றனா உடைய பிரசனத்துல மகிழ்ந்து களி கூட உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோம். பரிசுத்த தகப்பனே, இன்றைக்கு யார் யாரெல்லாம் உடைய சன்னிதானத்துல அப்பா இந்த துதி ஸ்தோத்திர ஆராதனையில பங்கு கொண்டார்களோ ஒவ்வொருடைய தூய பிரசனத்தினாலே நிரப்புறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்குள்ள நீர் ஒரு பேரொழியை வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் உடைய பிரசனம் அப்பா அந்த இல்லத்துல இருக்கின்ற இருளை அகற்றி போட்டதுக்காக நன்றி. இந்த நாள் உடைய பிரசனம் அந்த குடும்பத்தின் சாபங்களை, அந்த குடும்பத்தின் கட்டுகளை அவிழ்த்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு எந்தெந்த இல்லங்கள்ல இருந்து அப்பா ஜெபிக்கிறார்களோ அந்த இல்லங்களுடைய தூய பிரசனம் நிரப்பினபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நிறைவான நீர் இன்றைக்கு ஒவ்வொரு இல்லத்துல வந்ததுக்காக நன்றி. குறைவான ஒளிந்து போக திரும்ப செய்யுங்க. உடைய கருத்தை தாழ்த்தி தருகிறோம். உடைய தூய பிரசனம் ஒவ்வொரு நிரப்பும், உடைய தூய சமாதானம் ஒவ்வொரு நிரப்பும் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரம்பிதாவே, ஆமென்.